திண்டுக்கல் மாவட்டத்தில் 2 இடங்களில் மண்ணெண்ணெய் குண்டு போன்ற தீப்பற்றும் பொருள் வீசிய வழக்கில் 2 சிறுவர்கள் உட்பட 6 பேர் கைது. திண்டுக்கல் மாவட்டம் கன்னிவாடி மற்றும் இடையகோட்டை காவல் நிலையங்களுக்கு உட்பட்ட பகுதிகளில் 14ஆம் தேதி பிற்பகல் 2 மணியளவில் 2 இருசக்கர வாகனங்களில் வந்த 6 பேர் கொண்ட கும்பல் 2 தனித்தனி இடங்களில் மண்ணெண்ணெய் நிரப்பப்பட்டு திரியுடன் கூடிய குவாட்டர் பாட்டில்களை தீ வைத்து வீசி வெடிக்கச் செய்துவிட்டு தப்பிச் சென்றனர். முதல் சம்பவம் கன்னிவாடி காவல் நிலையத்திற்குட்பட்ட குறும்பப்பட்டி கிராமத்தில் வசித்து வரும் ராஜேஷ் என்பவரின் வீட்டின் முன்பும், அதனைத் தொடர்ந்து இரண்டாவது சம்பவம் இடையகோட்டை காவல் நிலையத்திற்குட்பட்ட நாவலூத்து கிராமம் ஆதிதிராவிடர் காலனி நடுத்தெருவில் வசித்து வரும் பெருமாளம்மாள் என்பவரின் வீட்டின் முன்பும் நடைபெற்றது. இவ்விரு சம்பவங்களிலும் உயிர் சேதமோ அல்லது யாருக்கும் எவ்வித காயமோ ஏற்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இச்சம்பவம் தொடர்பாக குற்றவாளிகளை விரைந்து கைது செய்ய மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் உத்தரவின் பேரில் ஒட்டன்சத்திரம் காவல் துணை கண்காணிப்பாளர் கார்த்திகேயன் அவர்களின் மேற்பார்வையில் செம்பட்டி காவல் நிலைய காவல் ஆய்வாளர் சரவணன், கன்னிவாடி காவல் நிலைய பொறுப்பு தலைமையில் தனிப்படை அமைக்கப்பட்டது. தனிப்படையினர் சம்பவ இடங்கள் மற்றும் சுற்றுப்புறங்களில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டனர். அதன் விளைவாக இச்சம்பவங்களில் தொடர்புடைய நெய்க்காரப்பட்டியை சேர்ந்த கார்த்திகேயன் வயது 18, நாகப்பன் பட்டியை சேர்ந்த நிர்மல் வயது 19, சுள்ளெரும்பு பகுதியை சேர்ந்த மோகன் வயது 18, குடைப்பாறைப்பட்டியை சேர்ந்த சந்தோஷ்குமார் வயது 18 மற்றும் 2 சிறுவர் உட்பட 6 நபர்களை கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட நபர்களை விசாரணை செய்ததில் குறும்பப்பட்டியை சேர்ந்த சரோஜா மற்றும் அவரது உறவினரான திருமலைராயபுரத்தை சேர்ந்த முருகன் இருவரது குடும்பத்திற்கும் இடையே ஏற்கனவே செய்முறை செய்வது சம்பந்தமாக குடும்ப பிரச்சனை இருந்து வந்ததாகவும், இரு குடும்பத்தினருக்கும் கடந்த வாரம் மீண்டும் பிரச்சனை ஏற்பட்டதாகவும், இதனை முன்விரோதமாக கொண்டு முருகனின் மகன் சபரிஸ் மற்றும் அவரது உறவினர் பழையபட்டியை சேர்ந்த அஜித்குமார் ஆகியோரின் தூண்டுதலின் பேரில் இருவரது நண்பர்கள் 6 பேர்கள் சேர்ந்து இருசக்கர வாகனங்களில் வந்து மண்ணெண்ணெய் நிரப்பப்பட்ட குவாட்டர் பாட்டிலில் திரியை வைத்து தீப்பற்றி எரியும் நிலையில் மேற்படி சரோஜா வீட்டில் வீசிவிட்டு அங்கிருந்து தப்பி சென்றுள்ளனர். மேலும் இடையகோட்டை நாவலூத்து ஆதிதிராவிடர் காலனியில் வசித்து வரும் பெருமாள் அம்மாளின் மகள் ராஜேஸ்வரியின் மகன் பிரகாஷ் என்பவருக்கும், சேனாங்கோட்டை பெருமாள்கவுண்டம்பட்டியை சேர்ந்த ராஜா என்பவருக்கும் இடையே கடந்த சில மாதங்களுக்கு முன்பு ஏற்பட்ட பிரச்சனையை முன்விரோதமாக கொண்டு மேற்படி ராஜா மற்றும் மேற்படி 5 நபர்கள் சேர்ந்து மண்ணெண்ணெய் நிரப்பப்பட்ட குவாட்டர் பாட்டிலில் திரியை வைத்து தீப்பற்றி எரியும் நிலையில் மேற்படி பெருமாள் அம்மாளின் வீட்டில் வீசியதும், இரு சம்பவங்களிலும் ஒரே நபர்கள் ஈடுபட்டதும் விசாரணையில் தெரியவந்துள்ளது.